வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழைய டிவி ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து எல்இடி டிவி தேவையில்லை, பழைய டிவி தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால் நம்ம குடோனில் ஒரு பழைய டிவி 29 டிவி இருந்து அதில் கிட்டு கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இங்கே தான் இருக்குது. அதனால் ஒரு கஸ்டமர் கேட்டதுக்கு வேண்டுகோளை நாங்கள் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கிட்டு வாங்கியாந்து இந்த டிவியில் ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஒரு பிகினர் மெக்கானிக்காக இருந்தால், சப்போஸ் பெரிய டிவியில் 29 இன்ச் டிவியில் போர்டு மாற்றுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம்னா, நீங்கள் 21 எப்படி மாற்றுறமோ அதே தான் கான்செப்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. இன்னும் 29 கிட்டில் மாற்றும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, படம் வந்து லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் மாறி போயிருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக சர்வீஸ் மேனில் போய்ட்டு கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டிவி ஃபிட் பண்ணி கொடுக்குறேன்னு கவனமாக வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட பழைய டிவிலாம் இருந்தது. ஒரு கஸ்டமர் தான் சொன்னார், எல்இடி டிவி தேவையில்லைங்க, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, எனக்கு பழைய மாடல் டிவி தான் கொடுங்க, பரவாயில்ல எனக்கு அப்படின்னாரு. சரி, அவருக்காகவே நம்ம கடையில் இருந்த பழைய டிவி எடுத்து இப்போ நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஒரு மெக்கானிக் வந்து யாரும் கைட்டு பண்ண போர்டை கொண்டு வரவே இல்லையா. அதனால் இந்த டிவி கொடுத்துட்டு ஒரு எல்இடி வாங்கி போயிட்டாங்க. இந்த டிவி கஸ்டமர் இந்த டிவி கேட்கறதுக்கு இன்னொருத்தர் வந்தார். அவருக்கு வந்து நான் போர்டு மாற்றி இந்த டிவிக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறேன்னு பார்த்து வீடியோ தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் நான் வந்து புதுசாக ஒரு 29 இன்ச் டிவி கிட்ட ஏற்றிட்டேன். அதில் எதுவுமே கிடையாது. எல்ஓடி, அப்புறம் நெக்கு ஒயரு, அப்புறம் ஸ்பீக்கர் ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்சார் ஒயரு, அதுக்கப்புறம் இதுக்கு யோக்குக்கு வந்து ஒயர் கொடுக்கல. இப்போ யோக்குக்கு ஒயர் கொடுத்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப இதுதான் யோக்கு ஒயர் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணலாம். சும்மா செக்கிங்காக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் ரைட் மாறுறதுக்காக நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக சால்டிங் பண்ணி கொடுத்துருவேன். சரி வாங்க, இப்போ வந்து டிவி ஆன் பண்ண உடனே டிவி ஓடும். இது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தா வித்து இருக்கும், லெஃப்ட் ரைட் எல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணணும்னா, சர்வீஸ் மெனுவில் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சந்தில் ஒரு குச்சியை வைத்து ப்ரெஸ் பண்ணாக்கா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டிவி வந்து நான் வீடியோ எடுக்கும்போது பிளிங்க் ஆகுது, சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம 21 இன்ச் டிவிக்கு பண்ணுற மாதிரியே நம்ம வெர்டிகளில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கின்னு, இதில் 29 இன்ச் டிவி கிட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வித்துன்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் பிடிச்சி இழுக்கிறது. வித்துன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் HBOWன்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். படம் வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா அழகாக விரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் மெக்கானிக் மட்டும்தான், தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. சப்போஸ் இது உங்களுக்கு புரியலனா, நீங்கள் ஒரு பிகினர் மெக்கானிக்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.